பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. என்ன சார், நீங்க என்ன பேசுறீங்க? எனக்கு எதுவும் புரியல. Stop it, Vetri. Look, you are terminated from this office. வாட் சார்? சார் என்ன சொல்றீங்க? ஆமா வெற்றி, உங்களை வேலையை விட்டு நாங்க தூக்குறோம். என்ன வேலையை விட்டு தூக்குறீங்களா சார்? வாட் இஸ் திஸ்? வேலையை விட்டு தூக்குற அளவுக்கு அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்? வெற்றி, நாங்க ஒன்னும் ரீசன் இல்லாம உங்களை வேலையை விட்டு தூக்கல. ப்ராப்பரான ரீசன் இருக்கிறதுனாலதான் உங்களை வேலையை விட்டு தூக்குறோம். ஆமா வெற்றி, ப்ராப்பரான ரீசன் இருக்கிறதுனாலதான் நாங்க உங்களை வேலையை விட்டு தூக்கலான்னு முடிவு பண்ணிருக்கோம். பட் ஐ கான்ட் பிலீவ் திஸ். நீங்களா எப்படி பண்ணிருப்பீங்கன்னு. வெற்றி, யூனோ, உங்களுக்கு தான் இந்த வருஷம் நாங்க பெஸ்ட் எம்ப்ளாயி ஆஃப் த இயர் அவார்ட் கொடுக்கலான்னு யோசிச்சு வச்சிருந்தோம். ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க அவ்வளவு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க. அண்ட் இந்த பையன் ஜாயின் பண்ண கொஞ்ச நாள்லயே இவ்வளவு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கான்னு நானே சிஓ சார் கிட்ட அடிக்கடி சொல்லியிருக்கேன். பட் நீங்க இந்த அளவுக்கு மோசமா நடந்துப்பீங்கன்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே என்னால முடியல வெற்றி. சார் எனக்கு சத்தியமா நீங்க என்ன பேசுறீங்கன்னே புரியல. என்ன வேலையை விட்டு தூக்குறேன்னு சொல்றீங்க, ப்ராப்பரான ரீசன் இருக்குன்னு சொல்றீங்க. அப்படி நான் என்னதான் பண்ணிட்டேன்னு என்ன இப்ப நீங்க வேலையை தூக்க போறேன்னு சொல்றீங்க சார்? அந்த ரீசன் தான் என்ன? என்ன வெற்றி, இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்னு கேக்குறீங்க? வாட் சார், ப்ளீஸ் அப்படி நான் என்ன பண்ணினேன்னு தயவு செஞ்சு சொல்லுங்க. வாட் என்ன பண்ணிட்டீங்கன்னு உங்களுக்கே தெரியலையா? வெற்றி, நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்றீங்கன்னு உங்க மேல நாங்க நிறைய நம்பிக்கை வச்சிருந்தோம். அந்த நம்பிக்கையில தான் நம்ம புதுசா என்னென்ன பிளான்ஸ் எல்லாம் பண்ண போறோம் அண்ட் புதுசா நம்ம என்ன ப்ராடக்ட் எக்ஸிக்யூட் பண்ண போறோம், இந்த மாதிரி நிறைய கான்ஃபிடென்ஷியல் டீடைல்ஸை உங்களுக்கும் நாங்க ஷேர் பண்ணியிருந்தோம். பட் நீங்க நம்ம காம்படிட்டர் ஆப்போசிட் கம்பெனி கிட்ட அந்த டீடைல்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி அதுக்கு காசு வேற வாங்கியிருக்கீங்க. வாட் இஸ் திஸ் வெற்றி? இதுக்கப்புறமும் உங்களை எப்படி எங்களால கம்பெனில வச்சுக்க முடியும்? வாட் சார், என்ன சொல்றீங்க? நான் கான்ஃபிடென்ஷியல் டேட்டாவை ஷேர் பண்ணிட்டேனா? நோ சார், இட்ஸ் இம்பாசிபிள். நான் பண்ணவே கிடையாது. ஸ்டாப் இட் வெற்றி. நாங்க ஒண்ணு வேணும்னு உங்க மேல வீண் பழி சுமத்தல, சரியா? எல்லா ஆதாரமும் எங்க கிட்ட இருக்கு. நீங்க தான் காம்படிட்டர் கம்பெனிக்கு நம்ம கான்ஃபிடென்ஷியல் டீடைல்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி அதோட அவங்க கிட்ட அமௌண்ட்டும் வாங்கியிருக்கீங்க. எல்லாத்துக்கும் ஆதாரம் எங்க கிட்ட இருக்கு. அதனாலதான் நாங்க இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கோம். எஸ் வெற்றி, சிஓ சார் சொன்ன மாதிரி நீங்க தான் பண்ணினீங்கன்னு 100% கன்ஃபார்ம் பண்ணினதுக்கு அப்புறம் தான் நாங்க இந்த மாதிரி ஒரு டிசிஷனை எடுத்தோம். இந்த மாதிரி கம்பெனிக்கு துரோகம் பண்ற ஒரு எம்ப்ளாயி எங்க கம்பெனிக்கு தேவையே இல்லை வெற்றி. அதனாலதான் உங்களை நாங்க டெர்மினேட் பண்றோம். நோ சார், நோ. சத்தியமா சொல்றேன், நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணவே இல்லை சார். ஸ்டாப் இட் வெற்றி. அகைன் அண்ட் அகைன் நான் பண்ணல நீங்க சொல்றதுனால நீங்க பண்ணலன்னு ஆகிடாது, சரியா? நீங்க பண்ணாம எப்படி வெற்றி? உங்க சிஸ்டம்ல இருந்து எல்லா டேட்டாஸும் காம்படிட்டர் கம்பெனிக்கு ஷேர் ஆகி இருந்திருக்கும். வாட் சார், என்ன சொல்றீங்க? ஏன் சிஸ்டம்ல இருந்தா? எஸ், உங்க சிஸ்டம்ல இருந்து தான் நம்ம கம்பெனியோட எல்லா கான்ஃபிடென்ஷியல் டேட்டாவும் ஷேர் ஆகி இருந்திருக்கு. அது மட்டும் இல்ல, அவங்க கிட்ட இருந்து நீங்க பணமும் வாங்கியிருக்கீங்க. அதுக்கான ஆதாரமும் எங்க கிட்ட இருக்கு வெற்றி. என்ன பணம் வாங்கியிருக்கேனா? சார் நீங்க என்ன சொல்றீங்க சார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் சிஸ்டம்ல இருந்து நான் எதுவுமே யாருக்கும் ஷேர் பண்ணல சார். பிலீவ் மீ சார். சாரி ஃபார் த இன்டரப்ஷன். எனக்கு சார் தப்பு பண்ணினவங்க பண்ணினது நான் தானே ஒத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அதே மாதிரி தான் வெற்றியும் ஒத்துக்க மறுத்துட்டு இருக்காரு. யார் ஒத்துக்க மறுக்கிறா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தப்பு பண்ணியிருந்தா தான் அதை ஒத்துக்கணும். நான் தப்பே பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்கேன். லுக் சார், இப்பவும் நான் சொல்றேன், நான் எந்த தப்பு பண்ணல. நான் எந்த டேட்டாஸையும் யார்கிட்டயும் ஷேர் பண்ணி பணமும் வாங்கல. இஸ் இட் கவின்? இவர் சிஸ்டம்ல இருந்தானே எல்லா டேட்டாஸும் ஷேர் ஆகி இருக்கிறதா ஐடி டீம்ல இருந்து ரிப்போர்ட் கொடுத்திருந்தாங்க. அந்த ரிப்போர்ட்டை கொஞ்சம் இங்க கொடுங்க. யா சார், ஷூர். இங்க என்ன நடக்குது? நான் போய் எப்படி கான்ஃபிடென்ஷியல் டேட்டாவை காம்படிட்டர் கம்பெனிக்கு ஷேர் பண்ணியிருந்திருப்பேன்? அதுவும் ஏன் சிஸ்டம்ல இருந்து ஷேர் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுல இடையில இந்த கவின் வேற. வெற்றி, இதுதான் ஐடி டீம்ல இருந்து உங்க சிஸ்டம்ல இருந்து தான் எல்லா டேட்டாஸும் லீக் ஆகிருக்கு அப்படின்னு அவங்க கொடுத்த ரிப்போர்ட். நீங்களே பாருங்க. வாட்? நம்ம சிஸ்டம்ல இருந்து தான் கான்ஃபிடென்ஷியல் டேட்டாஸ் எல்லாமே லீக் ஆகிருக்கா? ஐ கான்ட் பிலீவ் திஸ். நான் இதை பண்ணல. நான் பண்ணேன்னா வேற யார் பண்ணிருப்பா? பட் என்னோட சிஸ்டமோட லாகின் பாஸ்வேர்ட் எல்லாம் எனக்கு மட்டும் தானே தெரியும். இது எப்படி? எனக்கு சத்தியமா புரியல. என்ன வெற்றி, இப்ப வச்சு நம்புறீங்களா? ஆதாரம் இல்லாம நாங்க எதுவும் பேசலன்னு. அது வந்து சார் சத்தியமா சொல்றேன் சார், நான் இதை பண்ணவே இல்லை சார். டேட்டாஸ் எல்லாம் எப்படி ஷேர் ஆகிருக்குன்னு எனக்கும் தெரியல சார்.
ஸ்டாப் இட் வெற்றி. உங்க சிஸ்டம்ல இருந்து தான் டேட்டாஸ் எல்லாமே லீக் ஆகியிருக்கு. அது மட்டும் இல்ல 1 வீக் முன்னாடி உங்களோட பேங்க் அக்கவுண்ட்டுக்கு 10 lakhs டிரான்சாக்ஷனும் நடந்திருக்கு. என்ன வெற்றி, நடந்துச்சா இல்லையா? என்ன 1 வீக் முன்னாடி 10 லட்சம் டிரான்சாக்ஷனா? ஆமா, ஒருத்தர் நம்ம அக்கௌண்ட்டுக்கு 10 lakhs போட்டுட்டு கால் பண்ணி சார் நாங்கள் தெரியாமல் மாற்றி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம், அகைன் எங்கள் அக்கௌண்ட்டுக்கே போட்டு விட்டுருக்குன்னு சொல்லி கேட்டாரு. நம்ம கூட மறுபடியும் அவங்க அக்கௌண்ட்டுக்கே போட்டு விட்டோமோ, அதை சொல்கிறாங்களோ? என்ன வெற்றி, என்ன யோசிக்கிறீங்க? 10 lakhs அமௌண்ட் உங்க அக்கௌண்ட்டுக்கு டிரான்சாக்ஷன் ஆகியிருக்கு தானே? சார் நீங்கள் சொல்கிற மாதிரி 1 வீக் முன்னாடி என் அக்கௌண்ட்டுக்கு 10 lakhs வந்தது உண்மைதான். ஆனால் அது யாரோ ஒருத்தவங்க நாங்கள் தெரியாமல் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு போட்டு விட்டுட்டோம், அதனால மறுபடியும் எங்களுக்கு நாங்கள் சொல்கிற அக்கௌண்ட்டுக்கு இதை போட்டு விட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க சார். நான் உடனே உங்களுக்கு அந்த அமௌண்ட்டை போட்டு விட்டுட்டேன் சார். சார் இவர் சொல்றத குழந்தை கூட நம்பாது சார். அது எப்படி சார் 10 lakhs அமௌண்ட்டை இவர் அக்கௌண்ட்டுக்கு தெரியாம போட்டு விடுவாங்க? இங்க பாருங்க வெற்றி, நீங்க கம்பெனிக்கு ரொம்ப பெரிய துரோகம் பண்ணிருக்கீங்க. அதனாலதான் 2 பேரும் உங்களை கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்காங்க. நீங்க என்னடானா உண்மையை ஒத்துக்காம மறுபடியும் பண்ணலன்னு ஆர்கியூ பண்ணிட்டே இருக்கீங்க. ஏன் வெற்றி, ஏன்? போது கவின், நிறுத்துங்க. இன்னொரு வாட்டி நான் கம்பெனிக்கு துரோகம் பண்ணினேன்னு சொன்னீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சார் இங்க பாருங்க, நான் திரும்பவும் சொல்றேன், நான் கம்பெனிக்கு துரோகம் பண்ணல சார். நான் எந்த டேட்டாஸையும் யாருக்கும் லீக் பண்ணி எந்த பணமும் நான் வாங்கல. இதுதான் உண்மை. இதுக்கு மேல உங்களை எப்படி வெற்றி எங்களை நம்ப சொல்றீங்க? எல்லா ப்ரூஃபும் உங்களுக்கு அகைன்ஸ்டா தான் இருக்கு. உங்களுக்கு சாதகமா ஒரு ப்ரூஃப் கூட இல்ல. அப்படி இருக்கும்போது இதுக்கு மேல கம்பெனிக்கு துரோகம் செஞ்ச உங்களை எங்களால எங்க கம்பெனில வச்சுக்க முடியாது வெற்றி. ஆமா சார், அஸ் அ மேனேஜரா உங்க டிசிஷன் தான் எனக்கும் சரின்னு தோணுது. ஏன்னா இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் கேவலம் பணத்துக்காக இன்னைக்கு கம்பெனிக்கு துரோகம் பண்ணுவாங்க, நாளைக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் சார். இவங்கெல்லாம் ரொம்ப டேஞ்சரஸ் சார் நம்ம ஆஃபீஸ்ல இருந்தா. அதனால நம்ம சீக்கிரம் இவங்களை டெர்மினேட் பண்றதுதான் நல்லது சார். அதுதான் எனக்கு தோணுது. அண்ட் ஒரு மேனேஜரா எனக்கு இதுல ஓகே தான் சார். கவின் போதும், நீங்க திரும்ப கம்பெனிக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லாதீங்க. நான் கம்பெனிக்கு எந்த துரோகமும் பண்ணல. ஸ்டாப் இட் வெற்றி. கவின் உங்க மேனேஜருங்கிறத மறந்துடாதீங்க சரியா? அதோட அவர் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க கம்பெனிக்கு துரோகம் தான் பண்ணிருக்கீங்க. அதை பண்ணலன்னு உங்களால நிரூபிக்க முடியுமா என்ன? கண்டிப்பா என்னால ப்ரூவ் பண்ண முடியும் சார். நான் இந்த கம்பெனிக்கு துரோகம் பண்ணல, நான் எந்த தப்புமே பண்ணலன்னு என்னால ப்ரூவ் பண்ண முடியும். வாட்? இதுக்கு மேல ப்ரூவ் பண்ண என்ன இருக்கு? எல்லா ப்ரூஃப்மே உங்களுக்கு அகைன்ஸ்டா தான் இருக்கு. இதுக்கு மேல நீங்க எப்படி வெற்றி நீங்க எதுவுமே பண்ணலங்கிறத நிரூபிக்க முடியும்? அதானே சிஓ சார் கேட்கற மாதிரி உங்களால எப்படி வெற்றி ப்ரூவ் பண்ண முடியும் இதுக்கு மேல? ஏன்னா எல்லா ஆதாரமுமே உங்களுக்கு அகைன்ஸ்டா தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க தான் பண்ணலங்கிறது எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? சார் என்ன சார் இது? இவர் தான் எல்லா தப்பு பண்ணிருக்காருன்னு நல்லா தெளிவா தெரியுது. அப்புறம் எதுக்கு சார் ப்ரூவ் பண்ண சொல்லி அப்படி இப்படிலாம் பேசிக்கிட்டு? பேசாம இவரை கம்பெனியை விட்டு தூக்கிடலாம் சார். அதான் சார் நல்ல டிசிஷன். எதுக்கு சார் இதுல யோசிக்க என்ன இருக்கு? கவின் ஸ்டாப் இட். பேசிக்கிட்டு இருக்கோம்ல, என்டர் பண்ணாதீங்க. இல்ல சார், அது ஓகே சார், சாரி. கேள்வி வெற்றி உங்ககிட்ட தான் கேட்கிறோம். எப்படி உங்களால ப்ரூவ் பண்ண முடியும் நீங்க எந்த தப்புமே பண்ணலன்னு? சார் என்னால நிரூபிக்க முடியும் சார். நான் எந்த தப்பும் பண்ணல, இந்த கம்பெனிக்கு எந்த துரோகமும் பண்ணலன்னு என்னால நிரூபிக்க முடியும் சார். ஆனா எனக்கு நீங்க 2 days டைம் தரணும் சார். கண்டிப்பா அந்த 2 daysக்குள்ளார நான் எந்த தப்பும் பண்ணல, என் மேல தப்பு இல்லைன்னு உங்களுக்கு நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் சார். வாட்? ப்ரூவ் பண்ண போறீங்களா? அதுவும் 2 நாள்லயா? எல்லாமே உங்களுக்கு அகைன்ஸ்டா இருக்குங்கிறத மறந்துடாதீங்க வெற்றி. 2 நாள்ல உங்களால எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? அதானே 2 நாள்ல எப்படி சார் ப்ரூவ் பண்ண முடியும்? இப்பவே இவர் தான் பண்ணிருக்காருன்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் எதுக்கு சார் தேவையில்லாம பேசிக்கிட்டு? ஏற்கனவே டிசிஷன் எடுத்த மாதிரி டெர்மினேட் பண்ணிடலாம் சார். இல்ல சார், எனக்கு நீங்க 2 நாள் மட்டும் டைம் கொடுங்க. கண்டிப்பா நான் எந்த தப்புமே பண்ணல, நம்ம கம்பெனிக்கு நான் எந்த துரோகமும் பண்ணலன்னு கண்டிப்பா நான் ப்ரூவ் பண்ணி காட்டுவேன் சார். ப்ளீஸ் சார், எனக்கு 2 நாள் மட்டும் டைம் கொடுங்க ப்ளீஸ். வெற்றி, நானும் சிஇஓ சாரும் இவ்வளவு நேரம் டிஸ்கஸ் பண்ணதுல உங்களுக்கு 2 days டைம் தரலான்னு முடிவு பண்ணிருக்கோம். அண்ட் 2 நாளுக்குள்ளார உங்களால எதையுமே நிரூபிக்க முடியலன்னா கண்டிப்பா உங்களை நாங்க ஆபீஸ்ல இருந்து டெர்மினேட் பண்ணிடுவோம் வெற்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். கண்டிப்பா இந்த 2 நாள்ல நான் எதுவுமே பண்ணலன்னு உங்களுக்கு நான் ப்ரூவ் பண்றேன் சார். சார் இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம் சார். எல்லா ப்ரூஃபும் அவருக்கு அகைன்ஸ்டா இருக்கும்போது 2 நாள் அவரால் என்ன சார் பண்ண முடியும்? அதனால டைம் எதுக்கு சார் வேஸ்ட் பண்ணிட்டு இன்னைக்கே நீங்க டெர்மினேட் பண்ணிடலாமே. ஸ்டாப் இட் கவின். என்ன டிசிஷன் எடுக்கணும் என்ன டிசிஷன் எடுக்க கூடாதுன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். ஓகே ஓகே சார், சாரி.
லுக் வெற்றி, நீங்க எவ்வளவு சின்சியரான எம்ப்ளாயின்னு எங்களுக்கு நல்லா தெரியும். அந்த பேசிஸ்ல தான் உங்களுக்கு 2 days நாங்க டைம் கொடுக்கலான்னு முடிவு பண்ணிருக்கோம். 2 நாள்ல உங்களால நிரூபிக்க முடியலன்னா கண்டிப்பா உங்களை இந்த ஆபீஸ்ல இருந்து நாங்க டெர்மினேட் பண்ணிடுவோம். திஸ் இஸ் அவர் ஃபைனல் டிசிஷன். ஓகே? ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். 2 நாள்ல நான் எந்த தப்பும் பண்ணலைன்னு உங்களுக்கு நான் ப்ரூவ் பண்றேன் சார். கண்டிப்பா நான் ப்ரூவ் பண்றேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். எனக்கு 2 days நீங்க டைம் கொடுத்ததுக்கு. நான் கம்பெனிக்கு எந்த துரோகமும் பண்ணல சார், பண்ணவும் மாட்டேன். அதை 2 நாள்ல நானே உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுவேன். தேங்க்யூ சார், நான் வரேன். அத்தை, நான் கூட மித்ரா இன்னும் அவங்க அம்மா அப்பா வீட்டில் கொஞ்ச நாள் தங்குவான்னு நினச்சேன். ஆனால் பரவாயில்ல, இவ்வளோ சீக்கிரம் வருவான்னு எதிர்பார்க்கவே இல்லை. அப்பா மித்ரா வந்ததுக்கு அப்புறம் தான் வைஷு முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம். பின்ன இருக்காதாம்மா மீனாட்சி, நம்ம மித்ராவும் வைஷுவும் எப்படின்னு நமக்கு நல்லா தெரியும்ல. ஆமாத்தே, அது ஒரு சின்ன வருத்தம் தாத்தே. நம்ம மித்துவும் சீக்கிரம் ஒரு நல்ல செய்தி சொன்னானா நல்லா இருக்கும் பார்த்தீங்களா? அது மட்டும் தாத்தே. மீனாட்சி, என்னம்மா இது? நான் உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், கடவுளுக்கு தெரியுமா எப்போ குழந்தை பாக்கியத்தை கொடுக்கணும்னு, அப்போதான் கொடுப்பாரு. அதனால நீ இதையே பற்றி யோசிச்சு கவலைப்படாத, சரியா? நம்ம மித்துவும் சீக்கிரம் நல்ல செய்தி நமக்கு சொல்லுவா, சரியா? சரித்த, நானும் அந்த நம்பிக்கையில தான் இருக்கேன். சீக்கிரவே நல்ல செய்தி சொல்லணும். அட பாட்டி, ஆண்டி 2 பேரும் இங்கே தான் இருக்கீங்களா? வைஷுமா வாடா. என்னடா, ஏதாச்சும் வேணுமா? ஏதாச்சும் வேணும்னா நீ அங்கேயே சொல்லிருக்கல, எதுக்கு இப்ப நீ ரூமை விட்டு வெளியில வந்த? ஆண்டி, உங்க பையன் தான் என்னை போட்டு பாடா படுத்துறாருனா நீங்களும் ஏன் ஆண்டி ரூம்குள்ளாரே என்னால் எப்படி எப்போ பார்த்தாலும் இருக்க முடியும்? என்னால் ரூம்குள்ளாரே இருக்க முடியல, அதனால தான் நான் வந்தேன். என்ன ஆண்டி நீங்களும் இப்படி சொல்றீங்க? வைஷுமா, அது நீ பத்திரமா இருக்கணும்னு தாண்டா, மற்றபடி வேற எதுவும் இல்லை. புரியுது பாட்டி, இருந்தாலும் எப்பவுமே ரூம்குள்ளாரே இருக்க முடியாதுல்ல, அதனால தான். சரிடா வைஷு, ரூம்குள்ளாரே இருக்க கண்டிப்பா எல்லாருக்கும் போர் அடிக்கும் தான். ஆனா நீ கவனமா இருக்கணும், சரியா? ஓகே ஆண்டி, நான் கண்டிப்பா பத்திரமா இருக்கேன். சரிடா வைஷு, நீ கொஞ்சம் இப்படி உட்காரு, நான் போய் உனக்கு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன், சரியா? என்ன ஜூஸா? வேண்டாம் ஆண்டி, இப்போதைக்கு எதுவும் வேண்டாம். என்ன வேண்டாமா? வைஷு, காலையில சாப்பிட்டதையும் உடனே வாமிட் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் எதுவுமே நீ சாப்பிடவே இல்லை. ஜூஸ் வேண்டான்னு சொன்னா எப்படி? அதெல்லாம் இல்லை. மீனாட்சி, நீ போய் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வாமா, அதெல்லாம் வைஷு குடிப்பா. ஐயோ பாட்டி, வேண்டாம் பாட்டி, எனக்கு உண்மையாவே வேண்டாம். அது என்னமோ தெரியல, ஏதாச்சும் சாப்பிடணும்னு நினைச்சாவே கொமட்டிட்டு வருது. ஐஷுமா, இந்த மாதிரி டைம்ல அப்படி தாண்டா இருக்கும். அதுக்காக நீ எதுவுமே சாப்பிடாம இருக்க முடியாதுல்ல. நீ ஒழுங்கா குடிக்கிறதே ஜூஸ் மட்டும்தான், அதுவும் வேண்டான்னு சொன்னா எப்படிடா? அதெல்லாம் இல்லை, ஆண்டி உனக்கு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன், நீ குடி, சரியா? உனக்கு வேணும்னா கொஞ்சம் சக்கரை தூக்கலா போட்டு எடுத்துட்டு வரேன், ஓகேவா? ஓகே ஆண்டி, ஆனா பெரிய கிளாஸ்ல வேண்டாம், சின்ன கிளாஸ்ல போதும். சரிம்மா, நீ இங்கே உட்காரு, நான் போய் போட்டு எடுத்துட்டு வரேன். வைஷுமா, ஏண்டா நின்றுட்டே இருக்க, வந்து உட்காரு வா. பாட்டி, ஒன்று நான் படுத்தே இருக்கேன், இல்லைன்னா உட்காந்தே இருக்கேன், ரொம்ப போர் அடிக்குது பாட்டி. பாட்டி, கேட்கணும்னு தான் மறந்தே போயிட்டேன். மித்துவை பார்த்தீங்களா? ரூமுக்கு போனேன், ரூம்ல இருக்க மாதிரி தெரியல, அண்ட் பால்கனிலே இல்லை. அவளை எங்கேயாச்சும் பார்த்தீங்களா? மித்து கார்டன்ல இருக்கான்னு நினைக்கிறேன்டா. தோட்டக்கார் வரலன்னொன்னே நான் போய் தண்ணி ஊத்துறேன் பாட்டின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு போயிட்டா. கார்டன்ல தான் இருப்பான்னு நினைக்கிறேன். ஓ சரி பாட்டி, அப்ப நான் கார்டனுக்கு போய் மித்துவை பார்த்துட்டு வரேன். என்ன கார்டனுக்கா? வேண்டாண்டா வைஷு, சொல்றது கேளு, நீ இங்கே இரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல மித்து வந்துருவா, சரியா? பாட்டி ப்ளீஸ் பாட்டி, நான் கார்டனுக்கு போறேனே. சரி ஓகே, நீ இப்படி ப்ளீஸ்னு கேட்டா வேண்டான்னு சொல்ல மனசு வருமா என்னஹா? சரி ஓகேம்மா, பார்த்து பத்திரமா இருக்கணும், சரியா? தேங்க்ஸ் பாட்டி, கவலைப்படாதீங்க, நான் பார்த்து பத்திரமா இருக்கேன், ஓகேவா? சரிடா வைஷு, பார்த்து பொறுமையா போ. ஐயோ, எனக்கு புரியவே இல்லை. நம்ம சிஸ்டம்லேருந்து எப்படி டேட்டாஸ் எல்லாம், அதுவும் எவ்வளோ முக்கியமான டேட்டாஸ் அதெல்லாம் எப்படி நம்ம சிஸ்டம்லேருந்து வேற ஒருத்தவங்களுக்கு ஷேர் ஆகியிருந்திருக்கும்? என்ன நடந்திருக்குன்னு எதுவுமே புரியவே இல்லை. கம்பெனிக்கு துரோகம் பண்ணிட்டேன் அப்படி அப்படின்னு என்ன நம்ம பேசுறாங்க, ஆனாலும் எதுவுமே பண்ணலையே. சின்ன வெற்றி, எப்பவுமே நேர்மையா இருக்கணும், உண்மையா இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்னு எல்லாருக்கும் நிறைய கிளாஸ் எடுப்பீங்க. இன்னைக்கு உங்க நேர்மை நியாயம்லாம் எங்க போச்சு? ஓ, இந்த உபதேசம்லாம் ஊருக்கு மட்டும்தானா, உங்களுக்கு இல்லையா? பணத்துக்காக எவ்வளவு கேவலமான விஷயம் பண்ணிருக்கீங்க. கவி, நீங்க பாரு, உங்ககிட்ட பேசுற நிலைமையில நான் இல்ல, ஒழுங்கு மரியாதை போயிடு, அவ்வளவுதான் சொல்லுவேன். என்ன வெற்றி, நான் ஏதோ இல்லாத பொல்லாத சொன்ன மாதிரி இவ்வளவு கோவப்படுற? பணத்துக்காக கம்பெனிக்கே துரோகம் பண்ணினவன் தானே நீன்னு? டேய் நிறுத்துடா, இன்னொரு வாட்டி உன் வாயில இருந்து நான் பணத்துக்காக கம்பெனிக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு சொன்னேன்னு வச்சுக்கோயேன், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். டேய், இன்னும் 2 நாள்ல தெரியும்டா நான் துரோகம் பண்ணினா இல்லையான்னு. 10 வரைக்கும் முவனை ஏதாச்சும் பேசினேன், அவ்வளவுதான் சொல்லிட்டேன்.
டேய் 2 நாள் இல்லடா 20 நாள், ஏன் 2 மாசம் உனக்கு டைம் கொடுத்தா கூட உன்னால நீ தப்பே பண்ணலன்னு ப்ரூவ் பண்ணவே முடியாது. ஏன்னு சொல்லு. ஏன்னா பக்காவா பல நாள் பிளான் போட்டு உன் மேல இவ்வளோ பெரிய பழிய தூக்கி போட்டது நான் தான். நான் சின்ன நீயா? டேய் ஆமாண்டா, நான் தான்டா, நானே தான். ஏண்டா உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்திருந்தா ஒருத்தி அடையணும்னு நான் ஆசைப்பட்டேன், அவளை நீ அடைஞ்ச. அப்புறம் ஏன் மேலேயே கை வச்சு என்கிட்டயே மூத்துட்டல. அப்போ இதை கவின் யாருன்னு உனக்கு தெரிய வேண்டாம், அதுக்காக தாண்டா இப்படி பண்ணினேன். 2 நாள் இல்லை, நான் முன்னாடி சொன்ன மாதிரி 2 மாசம் டைம் கொடுத்தாலும் உன்னால நீ இதை பண்ணலைன்னு ப்ரூவ் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு பக்காவா பண்ணியிருக்கேன்டா. சி உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? டேய் ஆம்பளைனா நேருக்கு நேர் மோதணும்டா, அதை விட்டுட்டு சி அசிங்கமா இல்ல உனக்கு? இல்லையே, அசிங்கமா இல்லையே, ஆனந்தமா இருக்கு. அதுவும் பேரானந்தமா இருக்கு, எதையோ பெருசா சாதிச்ச மாதிரி. ஏன்னா இந்த கவின் கிட்ட வச்சுக்கிட்டா என்ன நிலமாகும்னு இப்போ உனக்கு புரிஞ்சுருக்கணும். இதுக்கு தாண்டா கவின் கிட்ட மோதும் போது பார்த்து மோதணுங்கிறது. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 2 நாள் இல்ல 2 மாசம் ஆனா கூட உன்னால நீ தப்பு பண்ணலங்கிறத ப்ரூவ் பண்ணவே முடியாது. ஏன்னா இந்த பிளானை நான் இன்னைக்கு நேத்தி போடல, பல நாள் போட்டு பல நாள் உனக்காக தோண்டி வச்ச குழிடா இது. அதுல இன்னைக்கு உன்னை கரெக்டா விழ வச்சிருக்கேன். இந்த குழிலேருந்து உன்னால எந்திரிக்கவே முடியாது. சி நேருக்கு நேரா மோத தைரியம் இல்லாம இப்படி கோலத்தனமா இவ்வளவு கேவலமான விஷயத்த பண்ணிருக்கலடா. உனக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுக்கல மோவனே, என் பேரு வெற்றி இல்லடா. அப்புறம் என்ன சொன்ன நீ? 2 நாள் இல்ல 2 மாசம் ஆனாலும் நான் இதை பண்ணலங்கிறத என்னால ப்ரூவ் பண்ண முடியாதா? டேய் நல்லா கேட்டுக்கோ, இன்னும் 2 நாள்ல சென்னி 2 நாள்ல என் மேல எந்த தப்பு இல்ல, எல்லாத்தையும் பண்ணினது நீதானு உன் முகத்திரையை எல்லாருக்கும் முன்னாடி கிழிக்கல. என் பேரு வெற்றி இல்லடா. அப்படியா? அதையும் பார்க்கலாமே. டேய் உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கோடா. ஏண்டா ப்ரூஃப் எல்லாமே உனக்கு அகைன்ஸ்டா இருக்கு, இதுக்கு மேல எப்படிடா நீ பண்ணலங்கிறத ப்ரூவ் பண்ண போற? நீ பண்ணலங்கிறதே உன்னால ப்ரூவ் பண்ண முடியாது, இதுல இது எல்லாத்தையும் நான் தான் பண்ணினேன்னு வேற ப்ரூவ் பண்ண போறேன்னு என்கிட்டயே சவால் விடுற. ஐயோ வெற்றி வெற்றி, சரி விடு, உன் இடத்துல யாரு இருந்தாலும் இப்போ இப்படிதான் பேசுவாங்க. 2 நாளைக்கு அப்புறம் உன் சீட்டு கிளிய போறது கன்ஃபார்ம். அதோட வெற்றி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த மாதிரி கம்பெனிக்கு துரோகம் பண்ணிட்டு பெர்மேட் ஆகி வெளியில போனன்னு வச்சுக்கோயேன், உன்னால இந்த கம்பெனின்னு இல்ல வேற எந்த கம்பெனிலுமே போய் வேலை செய்ய முடியாது. அதை நினைச்சாதான் கொஞ்சம் பாவமா இருக்கு. இருந்தாலும் உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் பாவம் பார்க்கவே கூடாதுடா. அப்புறம் கவின் கிட்ட மறுபடியும் வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் வேற ஏதாச்சும் பண்ணிட போறேன். ஒழுங்கு மரியாதையா சட்டையில இருந்து கையை எடுத்துரு. பாப்போம்டா பாப்போம். 2 நாள் 2 நாள்ல சாரோட சீட்டு கிளிய போகுது. சாரு இந்த ஆபீஸ்ல இருக்க போறா, சாரு போறாங்கிறத இன்னும் 2 நாள்ல தெரியும்டா. ஐயோ என்ன வெற்றி இது? காலையில இந்த ஷர்ட்டை அயன் பண்ணி போட்டு வந்தேன், இப்ப பாரு காலரை பிடிச்சி இப்படி கசக்கி வச்சிருக்க. சரி விடு, இன்னும் 2 நாளைக்கு தானே, 2 நாளைக்கு அப்புறம் துணியை காணும்னு இந்த ஆஃபீஸை விட்டு ஓட போறேன். பார்த்துக்கலாம் விடு. சரி ஓகே பாய் வெற்றி பாய். அப்புறம் எந்த அளவுக்கு இந்த மாதிரி இவ்வளோ பெரிய கம்பெனியில் என்ஜாய் பண்ணிக்க முடியுமோ அந்த அளவுக்கு 2 நாளில் என்ஜாய் பண்ணிக்கோ. பிகாஸ் இனிமே இந்த கம்பெனின்னு இல்லை, உன்னால வேற எந்த கம்பெனிக்குமே ஜாபுக்கு போக முடியாது. ஐயோ ஐயோ, சரி ஓகே பாய். எவ்வளவு கேவலமான பிறவியா இருக்கா இவன். எல்லா விஷயத்தையும் இவன் பண்ணிட்டு அந்த பழிய தூக்கி என் மேல போட்டு பணத்துக்காக நான் கம்பெனிக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு என்னெல்லாம் பண்ணிட்டான் இவன். டே கவின் விடமாட்டேன்டா, உன்னை விடமாட்டேன். இந்த 2 நாள்ல நான் தப்பு பண்ணல, நீ தான் தப்பு பண்ணன்னு நான் ப்ரூவ் பண்ணி காட்டல. என் பேரு வெற்றி இல்லடா. வைஷு உன்னை யாரடி இங்க வர சொன்னது?
கார்டன்ல பாரு எவ்வளவு தண்ணியா இருக்குன்னு. நீ பாட்டுக்கு தெரியாதனமா தண்ணியில கால் வச்சு வலிக்கிருந்தா என்னடி ஆகி இருந்திருக்கும்? மித்து, நான் உன்னை பார்க்க தாண்டி வந்தேன். நீ ரூம்ல இல்ல, கார்டன்ல தான் இருக்கேன்னு சொன்னாங்க, அதனாலதான் கார்டனுக்கு வந்தேன். ஐயோ சரிடி, எப்படியா இருந்தாலும் நான் வீட்டுக்குள்ள வருவேன்ல, அப்ப பார்த்துருந்துருக்கலாம்ல. உன்ன யார் கார்டனுக்கு வர சொன்னது? அது ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் மித்து. அது வீடை விட கார்டன் ரொம்ப பெட்டர்னு தோணுச்சு, அதனாலதான். என்ன முக்கியமான விஷயமா? என்ன விஷயம்டி? மித்து, நான் சுத்தி வளைக்காம நேரடியாவே கேட்குறேன். நீ நீ எதையோ ஒன்று என்கிட்ட மறைக்கிறடி. ஆனால் என் மித்து என்கிட்ட இது வரைக்கும் எதையுமே மறைச்சதில்ல. இதை மட்டும் எதுக்கு மறைக்க நினைக்கிறான்னு எனக்கு சத்தியமாக புரியல. எதடி என்கிட்ட மறைக்கணும்னு நீ நினைக்கிற? ஆமாம் மித்து, இத்தனை வருஷமா உன் கூடவே இருந்திருக்கண்டி. என் மித்து எப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் நீ உங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடிலேருந்தே சரியில்லை. எதையோ என்கிட்ட மறைக்கிறேன்னு எனக்கு அப்போவே புரிஞ்சது. நீ உங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நான் கன்ஃபார்மே பண்ணிட்டேன், கண்டிப்பாக நீ எதையோ என்கிட்டேருந்து மறைக்கிறேன்னு. என்ன ஆச்சு மித்து, என்ன ஆச்சு? மித்து, நீயா இது என்கிட்ட சொல்கிறதுக்கு இவ்வளோ யோசிக்கிற? நீ நீ யோசிக்கும் போதே தெரியுதுடி என்கிட்ட சொல்ல வேணாம் நீ நினைக்கிறேன்னு. சரி ஓகே மித்து, நீ எதையோ என்கிட்டேருந்து மறைக்கிறேன்னு எனக்கு தோணுச்சு, அதனால தான் கேட்டேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. சரி, நான் உள்ளே போகிறேன். என்ன வைஷு, அப்படிலாம் இல்லடி. ஆனால் நீ சொன்னது உண்மைதான். நான் உங்ககிட்டேருந்து ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன்டி. ஆனால் அதை வேணும்னு மறைக்கலடி. சிச்சுவேஷன் அப்படி, அதனால தான். ஆக்சுவலாக வைஷு என்ன நடந்துச்சுன்னா, என்னடி சொல்கிற? உனக்கு குழந்தை பிறக்க சான்ஸ் கம்மியா? ஆமாண்டி, ஆமாம். எனக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி வைஷு. சத்தியமே நல்லது தாங்கிக்கவே முடியலடி. அதனால தான் நான் இவ்வளோ மாதம் கன்சீவ் ஆகாமே இருந்திருக்கேன் போல. ப்ளீஸ் டி, ஃபீல் பண்ணாதடி. டாக்டர் உனக்கு குழந்தை பிறக்க சான்ஸ் கம்மின்னு தான் சொல்லியிருக்காங்க, பிறக்காதுன்னு சொல்லலைடி. கண்டிப்பாக உனக்கு குழந்தை பிறக்கும்டி. அதுவும் என் மித்துவோட நல்ல மனசுக்கு சீக்கிரமாகவே பிறக்கும். வைஷு, எனக்கு புரியுதுடி. டாக்டர் எனக்கு குழந்தை பிறக்காதுன்னு சொல்லலை. ஆனால் அட் த சேம் டைம் எனக்கு பிறக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மின்னு சொல்லியிருக்காங்களேடி. அப்படி பார்க்கும்போது இத்தனை மாதம் நான் கன்சீவே ஆகலை. இதுக்கப்புறம் என்னால் அதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியலடி. சத்தியமாக முடியல. என்னால் என் வீட்டில் இருக்க ஒரு குழந்தை கூட பெற்று கொடுக்க முடியலையேன்னு மனசுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குடி.